முன்னெல்லாம் ஒரு கேம்ல ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் கப்பு கிடைக்கும். ஆனா இப்போ ஜெயிக்கிறவனுக்கு கப்பு கிடைக்கிற அதே நேரத்துல தோக்கிறவனுக்கு லட்சமா காசு கிடைக்குது. அதுக்கு காரணம் கேம் நடக்கும் போது கூடவே சூதாட்டமும் ரொம்ப ஜோரா விளையாடுது. இப்ப இந்தியாவுல நடந்துகிட்டு இருக்கிற முடிய போற கிரிக்கெட் மேட்ச் கூடவே சூதாட்டமும் கிளைமேக்ஸ் நெருங்கிடுச்சு. இந்த பெட்டிங்ஸ் எல்லாம் மொபைல் போன்ஸ் மூலமா தான் நடக்குதுங்கிறத நாம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படிங்கறத கிரிமினல்ஸும் கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஜிபிஎஸ் மூலமா நாம மொபைல் போனை ஈஸியா ட்ராக் பண்றோங்கிறத தெரிஞ்சு அவங்க வேற ஒரு புது டெக்னிக்கை ஃபாலோ பண்றானுங்க. ஆனா அதுவும் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னன்னா, கேம் நடக்கும்போது ஒரு காரையோ இல்ல ஒரு கால் டாக்ஸியோ ஹயருக்கு எடுத்துக்கிட்டு இந்த புரோக்கர்ஸ் ஊரையெல்லாம் சுத்திக்கிட்டு ஆன் த வேலையே அவங்களுடைய பெட்டிங்ஸ் எல்லாம் டீல் பண்றாங்க. மூமெண்ட்ல இருக்கிறதுனால மொபைல் போனை ட்ராக் பண்றது நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. மிஞ்சி போய் சில டிரைவர்ஸ புடிச்சு கேட்டாலும் அவனுங்களுக்கு எதுவுமே புரியல. காரணம், அவங்க காதுல ஹெட்போனை மாட்டி ஐபாட்ல பாட்டு கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறா அப்படின்னு அவனுங்களை மிரட்டி இருக்கானுங்க. சோ நாம எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா அதர் ஸ்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் புரோக்கர்ஸ், என்னெல்லாம் டீலிங்ஸ், எதெல்லாம் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த புரோக்கருடைய பேரு ஆல்பர்ட் அப்படிங்கிறது தவிர நமக்கு வேற எந்த விஷயமும் தெரியல. இன்னும் 3 நாள்ல கிரிக்கெட் செமிஃபைனல்ஸ் சென்னையில நடக்க போகுது. சோ சந்தேகப்படுற மாதிரி எவன் கிடைச்சாலும், அது எவனா இருந்தாலும் சரி, அவனை தரோவா செக் பண்ணுங்க. எந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் அசால்ட்டா இருந்துடாதீங்க. சோ கிரிக்கெட் முடிகிற வரைக்கும், ஆல்பர்ட்டை நாம பிடிக்கிற வரைக்கும் இந்த சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சின்சியரா வேலை பாருங்க. பிகாஸ் கான்சென்ட்ரேஷன் இஸ் த ஒன்லி சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. யோ, என்னையா கை தட்டுறீங்க? நானா பட்டிமன்றத்திலயா பேசுறேன்? ஐயோ, பேசுறதெல்லாம் வீணா போச்சே. எங்க பார்த்த மாதிரி இருக்கு யோசிக்கிறீங்க? யாரா நீங்களா? ஏங்க என்ன போய் சொல்லி கூட்டு வந்திருக்கீங்க? நாங்க போய் சொல்லி கூட்டு வந்ததே நீ உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான். சொல்லு, யார் அந்த பவுலர்? என்ன சிக்னல்? எத்தனாவது ஓவர்? எவ்வளவு ரன்னு? சொல்றா. நீங்க அந்த சூறாவளி ஹீரோ தானே? நைனா சுஸ்கோ, இன்னும் படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குள்ள எப்படி ஃபேமஸ் ஆயிட்டேன்னு. படத்தை ரிலீஸ் பண்றத விட்டு என்ன ஏன்டா புடிச்சு வச்சிருக்கீங்க? முதல்ல என்ன ரிலீஸ் பண்ணுங்கடா. தம்பி, நான் கேட்ட 4 கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னா நீயும் படமும் ஒன்னா ரிலீஸ் ஆயிடலாம். புரியலடா எவ்வா. முதல்ல பாம்பேல நடந்துச்சே 3 கொலை, அதை நான் செஞ்சேனா இல்லையா அதை சொல்லு. உன்னை போலீஸ் கிட்ட இருந்து இட்டாரத்துக்கு அது நான் சொன்ன கதை. நீ சொன்ன கதையெல்லாம் எனக்கு வேணாம், உன் சொந்த கதையை சொல்லு. அப்பதான் எனக்கு என்ன தெரியுமோ அதை உன்கிட்ட சொல்லுவேன். நான் பாட்டுக்கு இந்த தேட்டர் நட்டு நிம்மதியா இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்ததோ இந்த கர்மாந்திரம் ஹீரோவா நடிக்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு இந்த மாமாங்கிற சப்போர்ட் வேற. சரி, 1 கோடியோ 2 கோடியோ இந்த ஷார்ட் பிலிம் தான் எடுக்கிறாங்களே, அவங்கள வச்சு எடுத்துக்கோன்னு ஓகே சொல்லிட்டேன். இதுக்கு ஆக்ஷன் ஹீரோ ஆகணுமா? அர்ஜுன் சரலாக. அதுக்கு ஒரு டைரக்டர் வந்தானுங்க. அவன் ஏதோ ரோடு மூவி எடுக்கிறான். நானும் ரோடு ஓரமா நின்று எடுத்துருவான்னு நினைச்சு செய்டான்னு சொல்லிட்டேன். நம்ம ஆளை வந்தாருல்ல, அவர்கிட்ட அப்படி இப்படின்னு 10 கோடி ரூபாய் வாங்கி படத்தை முடிச்சேன். போன வாரம் ஆளை வந்தார், வந்து ட்ரெய்லர் பார்த்தார். தனித்தனியா வந்தா தலைவலி, கண்வலி, கைவலி, கால்வலி, பல்வலி. ஒட்டுமொத்த பாட்டிக்கு ஒரே நேரத்துல வந்தா சூறாவளிடா. Rahul, I love you. சந்தியா, பாகிஸ்தான்காரன் எல்லையில பிரச்சனை பண்றான், கன்னடால காவேரி பிரச்சனை, ஆந்திரால தெலுங்கானா, அதை விட இலங்கையில ஒரு இனமா அழிஞ்சிருக்கு. என்னை சுத்தி இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி சந்தியா என்னால லவ் பண்ண முடியும்?
அப்போ உங்க கூட டூயட் பாடணுங்கிற என்னுடைய கனவு கனவுலயே பாடிக்க செல்லம். ம். ராகுல், உங்க அப்பாவை கொன்னவங்களை பழி வாங்கிட்டு அப்புறம் அவர் பாடிக்கு நெருப்பு வைடா. அது வரைக்கும் வெயிட் பண்ண அப்பா அழிக்கிட மாட்டாரு. உங்களுக்கு என் மகனை பத்தி தெரியாது. அவன் அம்மாவை அழவிட மாட்டான், அப்பாவை அழுக விட மாட்டான், அவங்கள அழிக்காம விடவே மாட்டான். டேய், என்னையே கொலை பண்ணிருவியா? இங்கிருந்து உயிர் தப்பி போகணும்னா என் கால்ல விழுறா. வா விடா, கால்ல விடா. என்னது காமெடி என்ன இதுவா? நம்ம ஹீரோனா నేను కూడా ఈ పిక్చర్ లో 2 సీన్ నడిచిருக்கு. డైరెక్టర్ ట్రైలర్ లో ఏ షాట్ போடல. எத்தனை கர்மத்தை தான் ஜனங்க தாங்குவாங்க? கங்கையா, அண்ணே மொத்தம் வட்டியோட சேர்த்து 10 கோடி தானே உங்க கணக்கு? ஆமாண்ணே. அடுத்த வாரம் வேந்தர் மூவிஸ், ரெட் ஜெயண்ட், கிளவுட் 9, ஸ்டூடியோ எல்லாம் படம் பாக்குறாங்கண்ணே. வியாபாரம் ஆயிடும். அக்ரிமெண்ட் போட்டதோ அமௌண்ட் செட்டில் பண்ணிடுறேண்ணே. அவங்க நல்ல ஓடுற படத்தை தானே வாங்கிட்டு இருக்காங்க, இதே எப்படி வாங்குவாங்க? வணக்கண்ணே. கோபி, படம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கண்ணே. போன வாரம் கூட நம்ம தியேட்டர் நல்ல ஷேர்னே உங்க படம். வெரி குட். யார் அவன் என் கார் முன்னாடி வந்து? வேற யாரும் இல்லைண்ணே, அவன் நம்ம தியேட்டர் ஆபரேட்டர். காலையில வரும்போது நல்லா தான் இருந்தான். என்னன்னு தெரியல, இவங்க படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து ஒரே வாந்தியா எடுத்துட்டு இருக்கான். 2 தடவை பேதியும் போயிட்டான். அண்ணே நான் வேணா சந்தானத்தை வச்சு ஒரு நல்ல நாள் ஷூட் பண்ணி ஒரு ட்ராக் சேர்த்துருவானே. ஏன் அந்த தம்பி நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையே? போடா போய் மூஞ்சி கழுவு. கொஞ்சம் ரித்திக் ரோஷன் போடா, எதிர்க்க நிக்காத, எனக்கே வாந்தி வர மாதிரி இருக்கு. கங்கையா, அண்ணே அவங்களுக்குலாம் எப்போ படம் காட்ட போறேன்னு சொன்ன? வரண்ணே. அதுக்கு முன்னாடி என் கடனை செட்டில் பண்ணிடு. அப்படி இல்லைன்னா நீ இருப்ப, உன் பையன் இருக்க மாட்டான். எடா வண்டிய. டிரைவர் பன்னீரோட போட்டோ எனக்கு மெயில் பண்ணிருக்கீங்களா? சரி, பாக்குறேன். சார், அர்ஜென்ட் இன்ஸ்பெக்டர் சார், பாருங்க சார். சார் ரொம்ப அர்ஜென்ட் சார், ப்ளீஸ் சார். இன்ஸ்பெக்டர் ஒன்னு அர்ஜென்ட்டா பார்க்கணுங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்சம் இரு. சார், ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? ஆளே கிடைச்சிட்டான் சார். சார், சும்மா வெயிட் பண்ணா கிரிமினல் தானா வந்து மாட்டுவான்னு சொன்னீங்களே, உங்க ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார். அந்த கால் டாக்ஸி இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கே வந்துச்சு. சார், ஹோட்டல் அம்பாசி பரவாயில்ல, தயாலன் ஒருத்தர் கொண்டாங்க. நேத்து திருட்டு நீ கொலையா? சார் என்ன சார் என்னமா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரிய வைக்கிறவா? சார், நான் உள்ள வரும்போது செத்தம் கிடந்தாரு. ஓ, மரிதாஸ் சார், உடனே ஃபோன் பண்ணி ஸ்னிஃபர் டாக்ஸ் வர சொல்லுங்க. சரிங்க சார். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். கீழே டாக்ஸ் நாட் அலோடுன்னு ஒரு போர்டு பார்த்தேன் சார். சாரி பாஸ். ஹலோ, கண்ட்ரோல் ரூம், இமிடியேட்டா ஹோட்டல் அம்பாசிடர் பல்லவாக்கு மோப்பனாய் ஜாக்கி அனுப்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் சீக்கிரமாக ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஸ்டார் ஹோட்டல் பாருங்க. ஸ்டார் ஹோட்டல் தான். டிரைவரை ரூம் வரைக்கும் விட்டுருக்கீங்க? சார், இல்ல சார், செத்து போன சார் தான் போன்ல இவரை உள்ள விட சொன்னாரு. நீ உள்ள வரும்போது செத்து இருந்தாருன்னு சொன்ன. சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஃபோனில் பேசினது என் ஃப்ரெண்டு குமார் சார். மேலே வர்றதுக்காக நான் போட்ட பிளான். டோர் லாக்காக இருந்திருக்குமே, அதுக்கு 10 ரூபாய் கீழே போட்டு வேற ஒரு பிளான் பண்ணேன் சார்.
ஸோ பிளான் பண்ணி தான் நீ உள்ள வந்திருக்க. ஆமா இல்ல சார், அவ்வளோ பிளான் இல்ல சார். சார் நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். நான் ரொம்ப இன்னசென்ட் சார். ஓகே மிஸ்டர் இன்னோசென்ட், கேஷ்பேக் எங்க? எந்த கேஷ்பேக் சார்? தயாளன் நீ திருடிட்டேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல, அந்த கேஷ்பேக். சார் அது பழைய மேட்ரு சார். அதுக்கப்புறம் நான் 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என் கடலாம் கூட அவரே தீக்கிறேன்னு சொன்னார் சார். உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னால் தான் சார் புரியும். நாங்கள் ராணியை பார்க்க லீமேரின் ஹோட்டல் போனோம். அந்த ராணியக்கா இருக்காங்களே, அவங்க ஒரு மேட்ரு அதை செட் பண்ணி கொடுத்தது ஆப்பிரிக்கா பீட்ரு. பேலன்ஸ் அமௌண்ட்டோட மவுண்ட் ரோடில் போயிட்டு இருந்தோம். அப்போ பன்னீர் இந்த ஐபாட்ல பாடி கட்டினே வண்டி ஓட்டு. ஏன் சார்? ஃபோனில் நான் பல மேட்டர் பேசுவேன், உனக்கு எதுக்கு அதெல்லாம்? சார் பேசுறதுக்கே கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம்ல சார், உங்களுக்கும் சீப்பாகவே முடியும். அட்வைஸு என் பர்சனல் மேட்டர் நீ இருக்கே கேட்கணும் சார். சேட்டு மேட்டர்லாம் எடுத்து ராணி மேட்டர் வரைக்கும் எல்லா லேடிஸ் மேட்டரும் நீங்களே என்கிட்ட சொன்னீங்க. இப்போ விட என்ன சார்? இது லேடிஸ் மேட்டர் இல்லையா, ஜென்ஸ் மேட்டர். சார் அப்போ நீங்க யோ நான் அந்த மாதிரிலாம் இல்லையா. எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் பேசாமல் பாட்டு கட்டினே வண்டி ஓட்டு. எக்ஸ்ட்ரா காசா? அப்போ நான் என்னன்னாலும் செய்வேன். நான் பாட்டு கேட்டு இருக்கும்போது டேலன் சார் யாருக்கும் ஃபோன் பண்ணாரு. பிளாக் இனோவா தானே சார்? நான் பார்த்துட்டேன், பின்னாடி வந்துட்டு இருக்கேன். பன்னீர் அங்கே நிற்கிற அந்த பிளாக் இனோவா பின்னாடி போய் நிறுத்து. ஓகே சார். நான் அந்த வண்டியில் இருக்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா. பாட்டு கேட்டுகிட்டே ஃபாலோ பண்ணுமா சார்? அதுக்கப்புறம் பணத்தோட அவர் அந்த வண்டியில் ஏறிட்டாரு. நானும் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன். திடீர்னு அந்த வண்டியிலேருந்து ஒருத்தன் இறங்கி வந்து, ஏன்டா என்ன ஃபாலோ பண்ற, நீ என்ன போலீஸ் ஆளான்னு என்னை அடிச்சு துப்பாக்கியால சுட வந்தான். அந்த சமயத்துல தயாளன் சார் சொன்னதுல என்னை விட்டுட்டான். அப்புறம் தான் தெரிஞ்சது வந்தவன் யாரோ பவுலரோட ஃப்ரெண்டா. அந்த பவுலருக்கு பணம் கொடுத்து ராணியை செட் பண்ணி நாளைக்கு மேட்ச்ல ஏதோ ஃபிக்ஸிங் பண்ண போறாங்களாம். எனக்கு ஒண்ணுமே புரியல சார். ஆனா தயாளன் சார் ரொம்ப நல்ல மனுஷன் சார். அநியாயமா யாரோ கொண்டாங்க. யாரை கொண்டாங்க? சத்த எந்திரிச்சு வந்து உண்மையை சொல்ல மாட்டான்றதுக்காக என்ன நான் கதடா சொல்றேன் சார். இது கதை இல்லை, நிஜம். மேனேஜர். எஸ் சார். நான் இமீடியட்டா இந்த காரிடாரோட சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணும். சார் ஸ்னிப்பர் டாக் வந்துச்சு, இறக்க சொல்லிடலாமா? அந்த டாக வண்டியிலிருந்து இருக்க வேண்டாம், இந்த டாக வண்டியில இருந்து. சார் என்ன சார் சொல்றீங்க? தயாளன் ரூமுக்கு உன்னை தவிர வேற எவனும் போல. நீதாண்டா கொலைகாரன். ஆள வந்தார் கடன் அடிக்கிறதுக்காக வீட்டு பத்திரம், தியேட்டர் பத்திரம் எல்லாத்தையும் எடுத்துன்னு சாந்திலால் சேட்டை பார்க்க போயிருந்தேன். அங்கதான் நான் மொத தடவையா தயாளனை பார்த்தேன். சேட்டு ஏதோ முக்கியமான மீட்டிங்கா? நான் வேணா போயிட்டு அப்புறம் வரேன். அரே அரே ருக் 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 தே பாய் ருக் யார். அரே ருக், உனக்காக தான் காலையில இருந்து வெயிட்டிங். அரே தூ மேரா மகாலட்சுமி. அரே இவங்கெல்லாம் முக்கியமானவங்க கிடையாது. ஏ நாயுடு 10 मिनट वेट कर, हम लोग आते हैं. தயார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா 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 வா. சேட்டு இந்த ஆல்பர்ட் ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கான், நேரா பார்த்ததே இல்லை, கொஞ்சம் லிங்க் பண்ணி விட. தயா பாய், சென்னை மேட்சை கரெக்டா முடி, உன் ஆல்பர்ட்டை கூப்பிட்டு பாப்பாரு. அரே யாத் ஹை நா யார், போன டைம் ராஜஸ்தான் டீம்ல ஒரு பாலரை சூப்பரா செட் பண்ணி 8வது ஓவர்ல 16 ரன் கொடுக்க வச்ச. பெட்டிங்ல நம்ம 200 கோடி ரூபாய் சம்பாதிச்சோம். இப்போ
சென்னை டீம்ல அப்படி எவனாவது ஒருத்த மாட்டுவானா? மாட்டாம எங்க போறான் செட்டு? இப்பெல்லாம் பிளேயர்ஸ் 20-23 வயசுல விளையாட வராங்க, 30-32 வயசுல ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆடுறது 10 வருஷம் தான், அது கூட நல்ல ஃபார்ம்ல இருந்தாதான். அதுக்குள்ள மேட்சுக்கு 2 லட்சம் ரூபான்னு எவ்வளவுதான் சம்பாதிச்சிட முடியும்? பார்க்க சுமாரா இருக்கிறவன் விளம்பர படத்துல நடிக்க போயிடுறான், பேச தெரிஞ்சவன் கமெண்ட்ரின்னு போயிடுறான். இது ரெண்டுமே இல்லாதவன் துட்டுக்கு என்ன பண்ணுவான்? செட்டு, எல்லா டீம்லயும் ஆடி ஜெயிக்க 10 பேர் இருந்தா ஆடாம ஜெயிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான்ல. கரெக்டா சொன்னேன். நீ பணத்தை மட்டும் இறக்கு, ஆளை கவுக்குற வேலையை நான் பாத்துக்கிறேன். சரி, பணத்தை போய் வாங்கிறியா? பிளேயர்ஸ் எல்லாம் 3 நாள் கழிச்சு தான் வராங்க, நான் பணத்தை அப்ப வாங்கிக்கிறேன். அரே கியா யார், 3 நாளைக்கு அப்புறம் நான் திருப்பதியில இருப்பேனே. சாயலோஜி நீ இல்ல என்ன பணத்தை வீட்டுல கொடுத்துட்டு போ. போன தடவை வின் பண்ணது ஒன்னாலே என்னாலே நினைச்சியா? எல்லாம் பாபியோட கைராசி. என்ன ப்ரோ விளையாடுறீங்களா? பெட்டிங்கை பத்தின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்றதுனால எனக்கு என்ன ப்ரோ லாபம்? டியூட், எப்படி காப்பி கலக்கும் போதே முதல்ல டிக்கேஷன் ஊத்திட்டு தருவாத்த பால் கலக்கணும், அப்பதான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வேணும்னு உனக்கு தெரியும். இந்த தகவல் அவன் ஏதாவது லாபம் எதிர்பார்த்து சொன்னானா? ஒரு ஃப்ரெண்ட்லியா தானே சொன்னான், அதே மாதிரி சொல்லக்கூடாதா? யோ, அது மிக்சிங் இல்லையா, ஃபிக்ஸிங். எவ்வளவு கோடி தெரியுமா? அந்த சேட் எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னானோ அதையும் நானும் கொடுத்துறேன்பா. ரொம்ப கடத்துறேன்பா, நீ உதவி பண்ண அடிச்சிருவேன் ப்ளீஸ். 50 லட்சம். சரி, எப்ப தரணும்? நாளைக்கே. தகவல் எப்ப சொல்லுவேன்? மேட்சுக்கு முதல் நாள் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஓவர், எவ்வளோ ரன்னு, என்ன சிக்னல், எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன். அப்போ இந்த புக்கியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி 1க்கு 5 பெட்டு கட்டு. 5 மடங்கு லாபம். என்ஜாய். 50 lakhs. மாமா ఒక్క నిమిషం. బాసు, எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பிக்சர் எடுத்து சாண லாஸ் ஆகி போయింది. ఇప్పుడు ஒன்றும் தெரியாத கிரிக்கெட்ல இறங்குறோம். இந்த பெட்டிங்கு அது இதுன்னு అది కొంచెం ఎక్స్ప్లెయిన్ చేయండి ఎలాగా? ப்ளீஸ். கிரிக்கெட்ல சூதாட்டம் எப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தயாளன் பக்கத்து கிரவுண்டுக்கு எங்களை கூட்டிட்டு போனான். அங்க ஒரு பையன் சூப்பரா பால் போட்டு வந்தான். அவன் போலிங்க யாரும் டச் பண்ணவே முடியல. அப்போ இப்போ போலிங் போறான்ல அந்த பையன், அடுத்த ஓவர்ல 10 ரன் கொடுப்பான், 500 ரூபாய் பந்தயம். தம்பி, என்ன அடுத்த ஓவர்ல ஒரு 10 ரன் கொடுக்கணும், கொடுக்குறியா? நாயே கொடுக்கணும். 50 ரூபாய் தரேன்டா. இந்த பெட் மேட்ச் ஜெயிச்சாலே 100 ரூபாய் கிடைக்கும். 150, 200 ரூபாய். ஃப்ரெண்ட் நம்பர் தரேன், 250 ரூபீஸ்க்கு டாப் அப் பண்றியா? ஓ சைஸ்க்கு 250யா? ஆமா, ஏன் இருக்கக்கூடாதா? இருக்கலாம்டா. நம்பர் சொல்லு. 988 40. வாடா வாடா வாடா. பின்னாடி பின்னாடி. ஐயோ, சீக்கிரமா ஓடுறா. என்னையா? நோ பால். வா బాసు, ஒரு 500 రూపాయల முடிகிற மேட்ரிக்கே 50 லட்சம் ரூபா అడుగుతున్నావే, ఒక 1000 రూపాయలు ఫినిష్ చేసే. யோ, இது லோக்கல் மேட்சியா? இந்த ஆளு தானே சூறாவளி, அந்த மாதிரி. நான் சொல்றது சேப்பாக்கம் சூப்பர் ஸ்டார் படம் மாதிரி சும்மா ஓப்பனிங்க மிரட்டும். நோர் முஸ்கரா கலீஜ். இந்தப்பா பாத்துக்கப்பா, உன்னை தான்ப்பா நம்பி இருக்கேன். எங்க யாரோ கதவை தட்டுறாங்க. மணி என்ன? 3. ஓபியா இருப்பான், 1/2 மணி நேரம் கழிச்சு போயிடும். இப்படி
என்னங்க மறுபடியும் யாரும் தட்டுறாங்க? மணி 4:30 பாரு. ஆமா. சரவணனா இருக்கும். இவன் கோபி மாதிரி கிடையாது. 10 நிமிஷம் தட்டிட்டு போயிடும். ஜென்டில்மேன். நீ படு. வரேன். யார் நீங்க? என்ன வேணும்? பன்னீரோட ஃப்ரெண்ட்ஸ். நாங்களாம் கல்யாணத்துக்கு வர முடியல, அதான் மொய் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். என்னங்க? யாருங்க இவங்கெல்லாம்? சொல்றா, கேக்குறாங்கல்ல. நாங்கெல்லாம் அவன் புருஷனுக்கு கடன் கொடுத்துருக்கோம்மா. ஓ, எங்களுக்கெல்லாம் சில்லறையா மொத்தம் 10 லட்சம் ரூபா தரணும் உன் புருஷன். 10 லட்சத்துக்கு உங்களுக்கு கடன் இருக்கா? நான் வாங்கின நேரமும் 4.25 லட்சம் தான். திடீர்னு வந்து 10ங்கிறானுங்க. டேய், திடீர்னு வரலடா. நீ கடன் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் வாங்கின கடனுக்கு 1 ரூபா கூட வட்டி கொடுக்கல. தனியா இருந்தப்ப ஏமாத்திட்ட, இப்ப பொண்டாட்டி வந்தாச்சுல, இனிமே ஏமாத்த முடியாது. கொடுத்த காசை வசூல் பண்ணாம போறதா இல்ல, உங்க வீட்லயே தான் உட்கார போறோம். ஓ, கதவு தரமா? யோ, போய் உள்ள வாங்க போலாம். என்ன பாக்குற? வா உள்ள வாங்க. பள்ளியில பணம் வாங்காம போக மாட்டோம். தங்கச்சி, மசமத்து நிக்காம காப்பி போடு. யோ, அத்தனை தடி நீங்க உள்ள போறாங்க, என்ன விட்டு எங்கேயா போற? பால் வாங்க. காஃபி கேட்டாங்கல்ல, காஃபி போடணும்னா பால் வேணுமே. இவ்வளவு கடன் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்ல? கக்கூஸ் இருக்கான்னு தானே கேட்டேன். கடன் இருக்கான்னு கேட்கவே இல்லையே. இதெல்லாம் ஒரு பதிலா? டென்ஷன் ஆகாத. உனக்கு காலை கடன் பிரச்சனை, எனக்கு காலையில இருந்து கடன் பிரச்சனை. உன் பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி இதுவும் சால்வ் ஆயிடும். எப்படியா சால்வ் ஆகும்? 10 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. எங்கேயாவது போய் திருடினாதான் உண்டு. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன செருப்பாலே அடிக்கணும். ரமா, கடன்ல பாதி பாத்ரூம் கட்டல தான் போச்சு. நான் காபி கேட்டோம், என்னாச்சு? விஷம் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ரமா ப்ளீஸ், சொன்னா கேளு. இப்படியே சமாளிக்கலாம். சாகாது பாப்போம். நான் மாத்துறேன். ஏய், ரொம்ப முக்கியம். ரமா போகாத ரமா. வைத்த கலக்குது, பாத்ரூம் சொன்னா ரமா ப்ளீஸ் ரமா. பாரு, இப்ப நான் வீட்டுக்கு போறேன். இவங்க எல்லார் கட்டணையும் செட்டில் பண்ணிட்டு அப்புறம் வந்து கூப்பிடு. உன் கூட வந்து வாழ்ந்து தொலைக்கிறேன். ரமா, ரமா சொன்னா கேளு ரமா. ரமா, ரமா. சண்டை போட்டு போயிட்டான்ற, அப்புறம் எப்படி டிஃபன்? புருஷனா இல்லைனாலும் கஸ்டமரா இட்லி கடைக்கு போனா டிஃபன் கொடுத்தானே ஆகணும். இப்படிதான் சார் 6 மாசமா ஓடிட்டு இருக்கு. இங்கே தான் சார் கடை. இங்க தானா? எங்கப்பா கடையை காணோம்? என்னாச்சு? வெயிட் பண்ணுங்க சார், வரேன். ரோடு போட்டிருக்கான் பாரு, ரோடு வளைஞ்சு வளைஞ்சு. மணி 9 ஆச்சு, அதுக்குள்ள கடையை முட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? போலீஸ்காரனுக்கு தொல்லை தாங்க முடியலப்பா. அதான் கடையை அடிச்சு நோடி உடச்சி போயிட்டானுங்க. வேற எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்க. போ போ போ. நமக்கு தான் பிரச்சனைனா அவளுக்குமா? நம்மளும் ஏதோ பண்ணி முன்னேறலான்னு பார்த்தா ஐஸ் முழுக்க வண்டி ஓட்டலாம் இருக்கிற கடன் தீராது போல இருக்கே. உனக்கு எவ்வளோ கடன் இருக்கு? சொன்னா அடைக்கவா போறீங்க? 2 நாளைக்கு எனக்கு வண்டி ஓட்டு, உன் கடனை நான் அடைக்கிறேன். காமெடி பண்ணாதீங்க சார். பிச்சைக்காரிக்கு போட்ட 10,000 ரூபா மாதிரி இல்லை, என் கடன் 10 லட்சம் ரூபா. காமெடியில் பண்ணீர் நிஜம். நாளான்னைக்கு நடக்க போகிற 2020 மேட்ச்ல நான் நினைச்சது நடந்ததுன்னா நீ நினைச்சதும் நடக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, வண்டி எடு, என்ன ஹோட்டலில் ட்ராப் பண்ணு. நாளை காலையில் 10 மணிக்கு என்ன பிக்கப் பண்ணிக்கோ. சரி சார்.